Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நான் வந்து வீடியோ வந்து போடும்போது பாத்தீங்கன்னா அதுல இடையிடையே வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் லைக் பண்றதுக்கும் அதிலே வந்து அது ஜூம் ஆகி போறது மாதிரி ஒரு இது வந்து வருது வீடியோல. சோ அது வந்து ஒரு சில फ्रेंड्स வந்து கேட்டிருக்காங்க. அது எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு கஷ்டமே கிடையாது. நான் வந்து அதுக்கு எதுவுமே ஸ்பெஷலா பண்றது கிடையாது. நம்ம Kinemaster இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணாலே தன்னத்தானே அது வந்து வந்துரும். சோ அது எப்படி யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட Kinemaster ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டு கிரியேட் நியூ அப்படினு இருக்கும். இத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 16:9 ஃபார்மட் வந்து எடுத்துக்கலாம். சோ அத வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதுல வந்து நமக்கு வந்து என்னென்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணுமோ எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இமேஜ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய வீடியோக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்துப்போம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு கிளிப் மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். சோ ஜஸ்ட் அதை எடுத்துட்டு இந்த டிக் மார்க் அப்படிங்கறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நம்மளோட அந்த டைம்லைன்ல நம்ம வந்து கரெக்ட்டா வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எதுக்கு அப்படினா நம்ம வந்து இந்த லாங்கா இருக்கக்கூடிய கிளிப்ல அப்படியே வந்து ஆட் பண்ணோம்னா வீடியோ ஃபுல்லா வந்து அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது வரது மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஸ்லோவா வந்து வரும். அது நல்லா இருக்காது. சோ அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் கரெக்ட்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். சோ வந்து பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி கீழ நம்ம கை வச்சு மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம்லைன்ல வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். சோ அதுக்கு என்ன பண்ணனும்னா டைம்லைன்ல இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு சிசர் சிம்பிள் கொடுத்திருக்காங்கல ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படினு கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கட் ஆயிரும். இப்போ டிக் மார்க் வந்து கொடுக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரியுதுல அந்த இடத்துல வந்து கட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் திரும்பவுமே ஒரு கட் கொடுக்கலாம். சோ அதுக்கு வந்து டைம்லைன்ல இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிசர் சிம்பிள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுங்க. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய பீஸ் மட்டும் நமக்கு வந்து தனியா வந்து ஒரு சின்ன குட்டியா வந்து இருக்கு. இதுல இந்த மாதிரி நம்ம கட் பண்றதுனால வீடியோ வந்து பார்க்கிறதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியவே தெரியாது. எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம எப்படி வந்து அந்த சப்ஸ்கிரைப் வந்து ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ நம்ம இரண்டாவது இருக்கக்கூடியதுக்கு மட்டும் தான் அந்த சப்ஸ்கிரைப் வந்து ஆட் பண்ண போறோம். அத வந்து நம்மளோட டைம்லைன்ல நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம். பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் அந்த yellow கலர்ல அது வந்து வந்துரும். அதுக்கு அப்புறமா கிளிப் கிராபிக்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்கல ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நிறைய கிராபிக்ஸ் இது வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். சப்போஸ் வந்து நீங்க இது வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலனா திரும்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு என்ன செய்யணும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு வீடு மாதிரி ஒன்னு இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு வந்து அந்த ஸ்டோர் மாதிரி சொல்லக்கூடியது. சோ அங்க போய்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். சோ அதுல போய்ட்டு நீங்க அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எடுத்து தான் வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அது எங்க இருக்குன்னு பாப்போம். இந்த சோஷியல் லைக்ஸ் அப்படினு சொல்லக்கூடியது தான். இதுதான் நீங்க வந்து எடுக்க வேண்டியது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைப் அப்படினு கொடுத்திருக்காங்கல இந்த சப்ஸ்கிரைப் 1 அப்படிங்கறத நான் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த டிக் மார்க் வந்து கொடுக்கிறேன். அவ்வளவுதான் நான் செஞ்சது. வேற எதுவுமே நம்ம செய்யல. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சவுண்ட வந்து மியூட்ல வச்சுக்கிறேன். சவுண்ட மியூட்ல வச்சிட்டு பண்ணாதான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸா இருக்காதுல. சோ அதுக்காக தான் வெச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பாப்போம். ப்ளே பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த சப்ஸ்கிரைப் அப்படினு சொல்லக்கூடியது வந்துடுச்சு. இவ்வளவுதான். இதுல எந்த ஒரு பெரிய கஷ்டம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் தான். இப்போ நம்ம வந்து டைம்லைன்ல இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து கட் கொடுப்போம். ஜஸ்ட் டைம்லைன்ல செலக்ட் பண்ணிட்டு சிசர் சிம்பிள் வந்து கொடுக்கலாம். கொடுத்துக்கிட்டு ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படிங்கறத கொடுப்போம். கொடுத்தோம்னா அந்த இடம் வந்து கட் ஆயிடுச்சு. டிக் மார்க் கொடுக்கலாம். இன்னும் நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப சிசர் அது வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படிங்கறது கொடுக்கலாம். கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த குட்டி பீஸ் இருக்குல இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கிளிப் கிராபிக்ஸ்ல போய்க்கிட்டு சேம் அந்த சோஷியல் லைக்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு கிராபிக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சோஷியல் லைக்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க இதுதான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து லைக் வந்து பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து கொடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து பண்றதுக்கே 1 2 3 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எது வேணுமோ நீங்க அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இத ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் டிக் மார்க் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம அத ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படினா பாருங்க ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட வீடியோல அதுல வந்து லைக் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து வந்துரும். சோ இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சோ கட்டாயமா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒன்னு தான். அதுக்கு அப்புறமா நம்ம எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமா நார்மலா எல்லா வீடியோலயும் பண்றது மாதிரி தான் இந்த எக்ஸ்போர்ட் சிம்பிள் இருக்கும்ல இத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து எப்பவுமே 1080p இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்ல வந்து 30 வந்து வெச்சுப்பேன். சோ அது மாதிரி வெச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த
இதில் வந்து லோ ஹை அப்படின்னு இருக்கும். நான் வந்து ஹையில் தான் இப்போ வச்சு பண்ணுறது. ஸோ அதிலே வந்து வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும், நமக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.